பாருங்க பேங்க்லயோ இல்ல ஃபினான்ஸ் செக்டார்லயோ நீங்க கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரிசர்வ் பேங்க்ல இப்போ ரீசென்ட்டா அதிரடியான நடவடிக்கைகள் சில விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா காலையில 8 மணியிலிருந்து நைட் 7 மணி வரைக்கும் தான் கடன் வசூலிக்க போறவங்க வசூலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. திருமண நிகழ்வுகளையோ இல்ல துக்க வீட்டிலேயோ மருத்துவமனையிலயோ இருக்கும்போது கடன் வாங்கினவங்க கிட்ட இதை பத்தி கடன் கொடுத்தவங்க பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வசூலுக்கு போகவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளா கட்டாதவங்களோட செல்போன் வந்து முடக்கிட்டு இருந்தாங்க. இனிமேல் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அநாகரிகமான வார்த்தைகள் பேசுறதும் மிரட்டல் விடுக்கிறதும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட யாராவது கடன் வசூலிக்கிறவங்க பேசுனாங்கன்னா நீங்கள் உடனடியாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி எப்படியோ இப்போ வந்து சீக்கிரமாகவே நடவடிக்கை எடுப்பாங்க. அதே மாதிரி கடன் வந்து வாங்கினவங்க இதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்காமல் நீங்கள் வந்து கற்றுக்கு பாருங்கள். ஏன்னா உங்களோட சிபில் அடிபட்டுரும். அப்படி சிபில் அடிபட்டுச்சுன்னா ஃபியூச்சரில் நீங்கள் எந்த லோனுமே வாங்க முடியாதுங்க. எமர்ஜென்சிக்கு போது லோன் வாங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை நம்மளை மாற்றிடுங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு லோன் தேவைப்படும், அப்போ லோன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ கரெக்டாக கட்டுங்க. அதே மாதிரி கடன் வந்து கொடுத்தவங்களும் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் அவங்கள மிரட்டாமல் இருக்கிற சுச்சுவேஷனை புரிய வைங்க. இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு நீங்கள் கடன் வாங்கணும், நாளைக்கே உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள படிக்க வைக்கணும், இல்லை பசங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும், லோன் தேவைப்படும். அப்போ வந்து இந்த மாதிரி கட்டாமட்டிங்கன்னா சிபில் அடிபட்டுச்சுன்னா லோன் கொடுக்க மாட்டாங்க. எந்த ஃபினான்ஸ் செக்டர்லையுமே பேங்க்லேயும் கொடுக்க மாட்டாங்கிறத சொன்னாலே அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷனில் புரிய வச்சாலே அவங்க கட்டிடுவாங்கங்க. இந்த மாதிரி நிதானமாக சொல்லி புரிய வைக்க பாருங்கள். தேங்க்யூங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் எனக்குமே சப்போர்ட்டாக இருக்குங்க.